இந்த வேலையில் கூட எல்லாருக்கும் நடந்த சம்பவம் தெரியும். நான் ஒரு முறை சொன்னேன், என்னடானா சமீப காலத்தில் வந்து எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட் நடக்கும்போது கூட என் சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னா, நமக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, நம்ம கீழே விழுந்துட்டோம், 4 நாள் கீழே விழுந்துட்டோம், அந்த வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு தான் என் மைண்டில் நான் நினச்சிருந்தேன். ஆனால் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு. அது எனக்கு எப்போ தெரியும்னா, எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி மறுநாள் தான் எனக்கு தெரியும். ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். அப்போ கூட நான் என்ன யோசிக்கிறேன், இசப்பா கிட்ட கேட்குறேன், இசப்பா எனக்கு ஏன் இசப்பா அந்த நிலைமை, நான் நல்லா தானே இருந்தேன். அதுக்கு முன்னாடி சமீப காலத்தில் என்னடானா, ரெகுலராக வீட்டில் ஜாம் பண்ணப்போ கூட நேசப்பா கிட்ட கேட்பேன், இசப்பா இந்த வருஷம் முழுவதும் என்னை பாதுகாத்துட்டீங்க, என்னோட வாக்குத்தத்த வசனமே என் கருத்து நிலைனால் உனக்கு தாங்குன்ற வாக்கு வச்சுருக்கேன். அந்த வாக்குத்தத்தின்படி என்னை வழி நடத்துறீங்க இசப்பா. இன்னும் அடுத்த வருஷத்துல கூட, இந்த வருஷத்துல நான் உங்களுக்காக ஓடுறதை விட அடுத்த வருஷம் நான் அதிகமாக ஓடணும் இசப்பா, என்னை எடுத்து பயன்படுத்துங்க அதிகமாக அப்படின்ட்டு டெய்லி ஜாம் பண்ணும்போது நான் ஜாம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ நான் கீழே விரும்புன்னு சொல்லி கூட நான் யோசிக்கிறேன், ஒருவேளை அடுத்த வருஷத்துக்காக நம்ம ஜாம் பண்ணுவேன், நம்மளை ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் இந்த பாடு நம்மளுக்கு அப்படின்ட்டு நானே எனக்கு கூட விசுவாசிக்க ஆரம்பித்தேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட அப்பா அண்ணன் எல்லாரும் வந்துட்டாங்க. எனக்கு எல்லாரையும் பார்த்தோன்னையும் ஒரு நம்பிக்கை வரதுக்கு முன்னாடி இளங்கண்ணன் வந்தார். இளங்கண்ணன் வந்தோடனையும் அவர்கிட்ட நான் கேட்ட ஒரே வார்த்தை, நான் எப்போ நான் வீட்டுக்கு கொண்டு போவீங்க. ஏன்னா இப்போ அப்பா அம்மா இவங்க எல்லாருக்கும் மெடிசன் பற்றி தெரிஞ்சதை விட அவருக்கு நல்லா தெரியும், நான் என்னை எப்போ நான் வீட்டுக்கு கொண்டு போவீங்கன்னு. அவர் பார்த்து வந்து தான் கேட்டேன். இவங்களாம் அழுதாங்க, ஓகே. அவரும் என்னை பார்த்தோன்னே அழுதாரு, ஏன்னா அவருக்கு ரிப்போர்ட் அவருக்கு தெரியும். அவர் என்னை பார்த்தோன்னையும் பொறுமையாக போகிறதுனாப்பா அப்படின்னு கேட்குறாரு. நான் பொறுமையாக தானே போனேன். எனக்கு அடிப்பட்ட இடம்னு பார்த்தோம்னா, நார்மலாக என்னை பார்க்கும்போது எனக்கு வெறும் வாயில் மட்டும் தான் அடிபட்டுக்குதுன்னு நினைப்பாங்க. ஆனால் எனக்கு கழுத்து எலும்பும் உடஞ்சிட்டு இருக்கு. கழுத்துக்கு பின்னாடி முதுகெலும்பு, இடுப்பெலும்புலேயே அங்கங்கே கிராக் ஆகிட்டு இருக்குது. கை லெஃப்ட் ஹேண்ட் கை உடஞ்சிட்டு இருக்குது. ஜாடை பகுதி உடஞ்சி கண்ணை ஃபுல்லாக எலும்பு நொறுக்கிட்டு இருக்குது. ஆனால் அது எனக்கு தெரியாது, இவங்களாம் என்கிட்ட சொல்லலை. ஆனால் ஒரு டாக்டர் மட்டும் என் எதிரே வந்து சொல்கிறாரு, அந்த தம்பிக்கு விழா எலும்பு உடஞ்சிட்டு இருக்கு, விழா எலும்பு ஆப்ரேஷன் பண்ண உடனடியாக. இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு, தாடை எலும்பு உடஞ்சிட்டு இருக்குது, தாடையில் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றாரு. எனக்கு இசப்பா கிட்ட கேட்குறேன், ஏன் இசப்பா எனக்கு இந்த நிலைமை அப்படின்னும் போது கூட எனக்குள்ள ஒரு வசனம் அப்படியே தோணுது, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் அப்படின்ற வசனம் வந்து எனக்கு தெரிஞ்சது. அந்த ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு நம்ம வெங்கடேஸ்வர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட ஃபஸ்ட் நாள் ஃபுல்லாக நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம்ப்பா. நான் கேட்கும்போது அப்பாவை பார்த்து கேட்குறேன், இப்போ என்னப்பா, இல்லைப்பா நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம், டாக்டரில் பார்த்துட்டாங்க, இல்லைங்க நான் வர நான் எனக்கு எப்படி நான் ஆப்ரேஷன் பண்ணிடலாமா. ஆனால் கடைசியில் அங்கே இருந்த ஹாஸ்பிட்டலில் கழுத்து எலும்பு உடஞ்சதுனால மூளைக்கு போகிற நேரம் பாதிக்கப்பட்டுருக்குது, நியூராலஜிஸ்ட் வந்து தான் உனக்கு ஆப்ரேஷன் சொல்லணுமான்னு அந்த மூளை டாக்டர் வந்து பார்த்துட்டு, இந்த தம்பிக்கு ஆப்ரேஷன் பண்ணோம்னா இந்த தம்பி கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவான், இல்லை கை கால் விழுந்துடும், இல்லை அசைவு இல்லாத போயிடும் அப்படின்னு சொல்லிட்டுக்கிறாங்க. ஆனால் அது எனக்கு தெரியாது. நான் பெட்டில் படுத்துட்டு இருக்கேன், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டுக்கிறாங்க. இவங்க எல்லாரும் அழகிறாங்க, என்ன பண்ணுறது, அடுத்த சூழ்நிலை தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாருக்கும் மைண்டு பிளாக் ஆகிடுச்சு. அப்போ இளங்கண்ண பழைய ஹாஸ்பிட்டலில் அவர் வேலை செஞ்ச ஹாஸ்பிட்டலில் கூட அவர் ரிப்போர்ட்டையும் அமைச்சிருக்காரு. அவங்களும் எப்பவுமே ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறேன்னா, நான் அதிகமாக ஆப்ரேஷன் பண்ணதெல்லாம் பார்த்ததில்லை. போன வருஷத்தில் தாமஸ்க்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க, மூக்கில் சின்னதாக இருப்பாங்க. அவனுக்கு மூக்கில் சின்னதாக ஆப்ரேஷன் பண்ணதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே மார்க்கெட் டாக்டர் பார்த்துட்டு 1 மாதத்துக்கு முன்னாடி பார்த்து அவனுக்கு டேட்டு கொடுத்தாரு, இந்த நாளில் தான் அவனுக்கு பார்க்குறது. ஆனால் இவர் ரிப்போர்ட் வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் இல்லைன்னு அனுப்பிச்சு விட்டாரு. அந்த டாக்டர் எல்லாரும் ஓகே சொல்லிக்கிறாங்க, ஏன்னா இவருக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால அவர் ரெக்கமெண்டேஷன் சரி ஆப்ரேஷன் பண்ணிடலாம். அப்போ கூட அந்த ஹாஸ்பிட்டல் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றிட்டாங்க. நான் கேட்குறேன், ஏன் இங்கே மாற்றி அங்கே பண்ண மாட்டாங்களாப்பா ஏன் அப்படின்னும் போது இவங்க யாரையும் என்கிட்ட சொல்லலை. அங்கேருந்து ஒரு டாக்டர் மட்டும் பேசிக்கினாங்க, இது ரொம்ப சீரியஸான கண்டிஷன். அப்போ நான் இசப்பா ஜாமன் இசப்பா நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்தீங்களே, எனக்கு வந்து நான் திருமணம் ஆகும்போது கூட எனக்கு ஒரு வாக்குதத்தை என்ன வாக்குதத்துனா, நான் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவது இல்லை,
ஏன்னா நாங்கள் திருமணம் பண்ணிக்கும் போது கூட எங்களுக்கு கூட யாருமே இல்லை, எந்த ஊழியக்காரும் எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணல. நாங்களாக எங்கள் இருவரும் 2 பேரும் சேர்ந்து கை பிடித்து நாங்களே ஜெபம் பண்ணிக்கணும். அப்போ எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வந்துச்சு, நான் உங்களை சொன்னது செய்யும் போது உனக்கு எனக்கு கைவிட மாட்டீங்கன்னு சொன்னீங்களே தகப்பனே, ஏன் எனக்கு கைவிட மாட்டீங்கன்ட்டு நான் ரொம்ப நம்பிக்கை கேட்குறேன். எனக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு. ஆனால் இவங்க எல்லாரும் அழகிறாங்க. உங்கள் அழகு பார்த்து கூட நான் சொல்கிறேன், ஏசப்பா இருக்கிறாரு, ஒன்றும் இல்லை, என்னால் வழி தாங்கல அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏசப்பா இருக்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மாறிட்டோம். இல்லைங்க நான் டிக்கெட் கேட்குறேன்னா பள்ளியில் ஆப்ரேஷன் பண்ணிவிடுவாங்க. அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்கு போட்டு போகும்போது அந்த மாய் டாக்டர் அப்போ தான் வராரு. சடன்லியாக பார்த்து உடனே ஆப்ரேஷன் தேட்டருக்கு போயிட்டாங்க. அவரு என் உடல்நிலை எப்படி இருக்குது அதெல்லாம் எப்பவுமே ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது முன்னாடி மாய் டாக்டர் வந்து உடல்நிலை எப்படி இருக்குது, அவனுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணி எல்லாமே விசாரிக்காங்கன்னா, ஆனால் அவர் எதுவும் பார்க்கல, சடனாக ஆப்ரேஷன் தேட்டருக்கு போட்டு போயிட்டாங்க. அப்போ நான் ஜெபம் பண்ணி போகிறேன். அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் கூட எனக்கு ஒரு மிராக்கிள் என்னடான்னா, ஜெபம் பண்ணிக்கிறேன், ஏசி ரத்தம் சொல்லினே இருக்கிறேன். எனக்குள்ள வாய் பேசி முன்னாடி ஏசி ரத்தம் சொல்லினே இருக்கிறேன். அப்போ அதே பசங்க எனக்குள்ள வருது, நீ பயப்படாத, நான் உனக்கு கேட்கணும், மகா பெரிய பலனுமா இருக்கிறேன், நான் உன்னை தாங்குவேன், உன்னை தப்பு வச்சுட்டேன் அப்படின்ட்டு எனக்குள்ள அந்த இது இருக்கு. அப்போ எனக்குள்ள என் பாடி அப்படியே அங்கங்கே எரியிற உடம்பு அப்படி கூலிங் ஆகுது. எனக்குள்ள அந்த பிரசன்ஸ் உணர முடிஞ்சிச்சு. ஆப்ரேஷன் வந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரியாது, மயக்கூசி கொடுக்குறாங்க. அதுக்குள்ள அப்பா ஐயா அம்மாலாம் வந்து எனக்கு ஜெபமானத்துக்காக வந்தாங்க. ஐயா வந்து என்னை பார்த்தோன்னே என் ஃபர்ஸ்ட்டு வசனம் அந்த வார்த்தை தான் சொன்னார், நீ பயப்படாத. எனக்கு ஜெபமானவங்களுக்கு ஐயா சொன்னார், நீ பயப்படாத. அதே வசனத்தை சொன்னார், ஆதிகாரம் 15ஆம் அதிகாரத்தின்படி அப்பா ஏசப்பா சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உங்களுக்கு கேட்கணும் மகா. எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. ஐயாவா அந்த வார்த்தையை சொல்லி ஜெபமானத்துக்குள்ள ஏசப்பா நன்றி, ஏசப்பா எனக்கு குணமாக்குறீங்களே நன்றின்னு நான் ஜெபம் பண்ணேன். ஆப்ரேஷன் பண்ணோடனே நான் கேட்குறேன், நான் நடக்கலையாண்ணா, இல்லைப்பா நடக்கூடாது தான், ரெஸ்ட் எடுக்கணும், 3 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும், குறைஞ்சது 3 மாதம் ரெஸ்ட் எடுத்தால் தான் நீ நடக்க ட்ரை பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் ஜெபம் பண்ணுறேன், ஏசப்பா நான் ஏசப்பா 3 மாதம் நடக்குது. நான் 3 நாள் வேலைக்கு போனாலே ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏன்னா நான் வாங்குற சம்பளம் வெறும் 15,000 ரூபாய். நான் அதில் 12,500 ரூபா திருப்பி கட்டணும், 2,500 ரூபா வச்சு தான் குடும்பத்தை நடத்தணும். இதெல்லாம் செய்கிற வேலை கிடைச்சா போகும். அதனால 3 நாள் லீவ் கூட நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். 3 மாதம் ரெஸ்ட் எடுக்கணுன்றாங்களோ இன்னும் கஷ்டமாகுது. இப்போ நான் எப்படிப்பா 3 மாதம் இருக்க முடியும், முடியாது இருப்பா அப்படின்னு கேட்டுன்னு இருந்தாலும் ஓகே, நானே ஓகே ஆண்டவர் ஒரு காரியத்தை அனுபவிக்கிறாருன்னா இதெல்லாம் ஒரு நன்மையான காரியம், அதில் இருக்கும். சரி நானே அது இருக்கு. ஆனால் நான் ரொம்ப விசுவாசமாக இருந்தேன். எனக்கு ஒன்றும் ஆகலை. வீட்டில் இருக்கணும் அதுதான் கூட அழாதம்மா, என்னை பார்த்து அழாத, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த வேலையில கூட ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வரணும்னா கூட அவங்க என்னை யோசிக்கிறாங்க. ஏன்னா எனக்கு வந்து வீட்டுக்கு போனாலும் மெடிசன் போடணும்னு கத்தர் அந்த நேரத்தில் கூட எனக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்காது. ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே ஒருத்தர் மெடிசன் தெரிஞ்சவங்களை வைத்ததுனால எனக்கு வந்து ஒரு காரியம் வந்து ரொம்ப அதிசயமான காரியம் என்னன்னா, இப்போ வீட்டிலே இளங்கான இருந்ததுனால எனக்கு மெடிசன் ரெகுலராக அவரே பார்த்துக்கிட்டாரு. ஏன்னா எனக்கு ஒரு நாளைக்கு ஏற வேண்டிய மருந்தம் மட்டுமே 2000 ரூபாய்க்கு மேலே. அது வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்தோம்னா இன்னும் அவங்க பெட் சார்ஜெலாம் போட்டு அதிகமாக போடுவாங்க. அவங்களே வந்து நீ பார்த்துக்கப்பான்ட்டு அவர் கையில் கொடுத்து கொடுத்துட்டாங்க. அவர் வந்து என் வீட்டில் ரெகுலராக மெடிசன் போட ஆரம்பிச்சாரு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்பேன், நான் எப்போ நான் நடப்பேன் கேட்டுனா இருப்பேன். அடிக்கடிக்கு அவர் இருப்பா, பொறுமையாக இருப்பா. டாக்டர் வந்து நான் ரெகுலராக சொல்லிட்டு தான்ப்பா இருக்கேன், டாக்டர் வந்து பொறுமையாக நடக்கலாம் அனுப்பிடுறாங்க, ஸ்கேன் எடுத்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னு அவரும் சொல்லுவார். எனக்கு ஆறுதலாக எல்லாரும் சொல்லுவாங்க. இருந்தாலும் எனக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு கஷ்டம் மட்டும் அதிகமாகிடுச்சு. நான் எப்போ நடப்பேன்? ஏன்னா ஒரு 22 வயசு பையன் படிக்காது இருந்தால் அவனுக்கு மனநிலைமை எப்படி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ கூட சமீபத்தில் நியூ இயர் நைட்டு என்னால் சபைக்கு வர முடியல. நானும் சரணம் மட்டும் வீட்டில் இருந்து சரிம்மா நம்மளால் போக முடியலன்னா கூட அந்த புது வருடத்துக்குள்ள நம்ம கடக்கும்போது ஜபத்தோடு கடக்கலான்ட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு ஜபம் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் நாங்கள் ஜபம் முடிக்கும் போது 1 மணி ஆகிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கே தெரியல. அப்போது நான் ஜபம் பண்ணிக்கிறேன். எனக்குள்ள வந்து ஒரு சொப்பம் என்னடானா 31 டேட்டு, காலண்டர் டேட்டு எப்படி இருக்கோ அது அப்படியே எனக்கு தெரியுது. சரி எனக்கு தெரியுது. அதை நான் வந்து ஷேர் கூட யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கல. ஆனால் ரெகுலராக நான் ஜபம் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு சொன்னது சரி போல நீங்கள் கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களே, இது சொப்பனை எனக்கு கொடுத்தீங்க, இது நிறைவேறணும் சொல்லுப்பா. கரெக்டாக எனக்கு டிசம்பர் 19 ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. நம்ம 31 நாள் கணக்கு போட்டோம்னா கரெக்டாக ஜனவரி மாதம் 18 சரி எல்லாம் முடிச்சு 18 கரெக்டாக நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. நான் கண்டிப்பாக வெடிக்கால ஜெபம் பண்ணுறேன். சுப்பா இன்னைக்கு தான் 31 நாள் இப்படி தான் நடந்துடணும் அப்படின்ட்டு விதமாக ஜெபம் பண்ணிக்கிறேன். எல்லாரும் சபைக்கு போயிட்டாங்க. சரி கேட்குறேன், நான் நடக்க வைக்கிறேன்மா, நடக்கிறேன்.
அப்படின்னு. இல்லைப்பா யாருமே இல்லை, இருமா பொறுமையா இரு சொல்லிக்கிறாருல, இல்லைங்க இருக்கிறது அவங்க தான் சொன்னார் பொறுமையா இருக்கலாமா அப்படின்னு சேரணும்னு சொல்லிச்சு. அவன் பொறுமையா இருப்பா. சரி எப்படி நானும் ஜெபம் பண்ணுறேன், அன்றைக்கி நைட் ஜெபம் பண்ணுறேன். ஒரு நாள் வந்து ஹாஸ்பிட்டல் செக்கப் போகலாம், திங்கக்கிழமை நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். சில காரியங்களால் ஒரு நாள் போகலாம், டாக்டர் வரலான்றதுனால ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை 21 போகிறோம். நான் யோசிக்கிறேன் என் மனசில் 21. அப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது வந்து 19, ஆனால் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணது வந்து 21 தான். டிசம்பர் 21 2 நாள் கழிச்சு தான் பண்ணாங்க. கரெக்டாக ஜனவரி 21 டிசப்பா எனக்கு ஆப்ரேஷன் பண்ண நாள்லேருந்து கணக்கு பண்ணால் இன்னைக்கு தான் இருக்குப்பா 31 நாள். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போது வீட்டுக்கு வரும்போது நடக்கணும் இருக்குப்பா அப்படின்னு அண்ணன் கேட்குறேன். அவர் என்ன சொன்னாருப்பா, நம்ம இன்னைக்கு வந்து கைக்கு ஆப்ரேஷன் பண்ண வரும், வாய்க்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் மட்டும் பார்க்கணும் அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிறவங்க என்ன நினச்சிருப்பாங்க, கைக்கும் வாய்க்கும் பார்க்க பாருங்க. அவங்க என்ன ரிசல்ட் சொல்லுவாங்க. ஏன்னா நடக்கிறதுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, ஏன்னா ஃபைனல் கார்டு அதுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. சரி அவங்களுக்கு நான் ஜாம் பண்ணே போகிறேன், ஆனால் ஆண்டவர் என்கிட்ட கடையிலே சொல்லிட்டாரு நான் நடப்பேன்ட்டு நான் போகிறேன். அங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ண சொன்னாங்க. கொடுத்துருந்தா அந்த டாக்டர் வந்து அந்த டாக்டர்கிட்ட இல்லை நான் சொல்லியிருக்காரு, தம்பி வந்து ரொம்ப நாளாக படிச்சுட்டே இருக்கான், அவனுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணாதான் கொஞ்சம் இதுவாக இருக்கிறாரு அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த டாக்டருக்கு எப்படி மனசில் படிச்சோ, ஆனால் நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் அவர்கிட்ட பேசிக்கிறாரு. அவர் என்னை பார்த்த உடனே என்னை பார்த்து எப்படி இருக்க, கை எப்படி இருக்கு, வாய் எப்படின்னு கேட்கல, தம்பி எழுந்து நடக்கிறியான்னு கேட்டார். அப்போ ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லிட்டு நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்ல 2 பேர் உட்கார வச்சாங்க. யாரா இருந்தாப்பா அப்படின்னு டாக்டர். மறுபடியும் நடக்கிறியா, நடக்கிற 2 பேர் கை போட்டு நாடு, 2 பேர் பிடிச்சிட்டு நடனாங்க. நடந்துட்டு ஒரு 10 ஸ்டெப் நடந்துட்டு மறுபடியும் வந்து உட்காருங்க. யாரா இருக்குதா, இல்லை டாக்டர். வேணா ஒழிக்குதா, இல்லைன்றதுக்குள்ள அவருக்கே ஒரு ஆச்சரியம். நான் ஆண்டவருக்கு அந்த இடத்துல நன்றி சொன்னேன்ப்பா, ரொம்ப நன்றி, நீங்க சொன்னதுல உண்மையா இருந்தீங்க. அந்த டாக்டர் மறுபடியும் வந்து என்கிட்ட, தம்பி இடுப்புல எங்கன்னா வலிக்குதாப்பா, கழுத்து எங்கன்னா வலிக்குதா, கழுத்துக்கு வந்து பெல்ட் போட்டு தான் நடக்கணும், 15 நாள் இல்லை 30 நாளுக்கு நீ ஒரு ஆளை கை பிடிச்சிட்டு தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே, ஆனால் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லிட்டு வந்துட்டேன். நான் மறுபடியும் ஜாம் பண்ணுறேன் இசப்பாக்கிட்டேன். இசப்பா நான் சரி 31 கொடுத்தீங்க, இந்த மாதம் டிசம்பர் 31க்குள்ளே நான் தனியாக நடக்க ஆரம்பிச்சுங்க இசப்பா, நீங்கள் 31 கொடுத்தீங்களா அப்படின்ட்டு நான் ஆண்டவர்கிட்ட உரிமையாக கேட்டேன். நான் வீட்டுக்கு வந்து 2 நாள் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறவங்க கை பிடிச்சிட்டு நடந்தேன். 3வது நாள் நானே தனியாக நடக்க ஆரம்பிச்சுட்டேன். அடுத்தது நான் தனியாக என்னால் எழுந்துக்க முடியாது, எழுதி உட்கார வச்சதான் எழுந்துக்க முடியும். அதுக்காக ரொம்ப பாரம்பரியம் இல்லாமல் பண்ணுவேன். ஏசப்பா நான் எழுந்து நடக்கணும், நானே எழுந்து உட்காந்து தனியாக நடக்கணும் ஏசப்பா. போன வாரத்தில் அதே மாதிரி அந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு. ஞாயிற்றுக்கிழமை நீ பயப்படாத, நான் உங்களுக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்குப்பா, நீங்கள் பலனாக இருக்கிறதுங்களே, நான் எழுந்து நடக்கணும் ஏசப்பா, தனியாக எழுந்துக்கணுன்ட்டு திங்கக்கிழமை சரண்டு நான் சொல்கிறேன், நான் தனியாக எழுந்து உட்காந்து ட்ரை பண்ணுறேன்ட்டு எழுத்துக்கூடாமல் நானே எழுந்து உட்காந்துட்டேன். எனக்கு ஒரு வழியும் இல்லை. இப்போ நானே தனியாக நடக்கிறேன். கர்த்தர் எனக்கு ரொம்ப பலனை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தது இல்லாமல் இந்த நாள் வரைக்கும் எனக்கு பத்திரமா பாதுகாத்தாரு. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் எனக்கு நல்லா பாதுகாத்தாங்க. ஏசப்பா வந்து அவங்க கண்ணில் எனக்கு தயவு கிடைக்க செய்தாரு. எனக்காக அப்பா முடிஞ்சு போயிட்டு வரும்போதெல்லாம் எனக்கு சொல்லுவார், பா ஜப்பா அதிகமாக உங்களுக்கு ஜப்பா அதிகம், எங்கெங்கேயே ஜபம் பண்ணிக்கிறாங்கப்பா, ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்டுக்கிறார் பண்ண வந்து என்கிட்ட சொல்லுவார். எனக்காக ஜெபிச்சவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். குறிப்பாக நம்ம சபைக்கும் நம்ம ஊழியக்காரம் ஐயாவுக்கும் ஊழியக்கார அம்மாவுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இன்னும் இருக்கிற ஒரு சில சின்ன பலவீனங்களை ஆண்டவர் சுகம் கொடுக்கணும். வீட்டில் நல்ல ஒரு தெய்வம்